ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வினிஸ் எலைட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி ஒரு பெரிய லீஃப் பண்ண போகிறாங்க. அதுக்கு இது மாதிரி நான் கோடு போட்டு வச்சுருக்கேன் க்ரீன் கலர் ஃபார்ம் ஷீட்டில். எப்படின்னா அகலம் 0.5 சென்டிமீட்டரு, நீளம் 12 சென்டிமீட்டரு, அது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அலுமினியம் கம்பியில் இது மாதிரி ஃப்ளாரல் டேப் போட்டு நல்லா ஒட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கப்புறமா இப்போ அந்த ஒன்றா கட் பண்ணி எடுத்துருக்கோம்ல, அதை ரெட்டையாக பிடிச்சி சென்டரில் அப்படியே கோர்த்து வச்சுட்டே நம்ம வர்றோம். இது மாதிரி ஒரு 25 பீஸ் நான் கோர்த்து வச்சுருக்கேங்க. இதில் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக எல்லாத்தையுமே இதே மாதிரி 25 இது மாதிரி கோர்த்து வச்சுட்டே வந்துடுறோம். இப்போது இது பெரிய ஒரு பெரனியல் டைப்பு லீஃபாக வரும். அதாவது பெருசாக பொக்கே பண்ணுறது இல்லை நிறையா ஃப்ளவர்ஸ் வந்து அந்த இடத்துல பஞ்சாக வைக்கும்போது இதை பின்னால் வைக்கும்போது சைடில் வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், அதை சென்டரில் க்ளூ கன் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி நடுவில் வேறு பிடிச்சிக்கிறோம் அந்த ஃபஸ்ட்டு இதை. அதுக்கப்புறம் இப்போ சென்டரில் பிடிச்சிருக்கோம். இப்போ செகண்ட் ஒன்று பாருங்கள், ஃபஸ்ட்டு லீஃப்க்கும் செகண்ட் லீஃபையும் கொஞ்சம் ஜாயின் பண்ணி விடுறோம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கர்விங்காக அந்த லீஃப் மாதிரி கிடைக்கும். அந்த ஃபஸ்ட்டு 3 வந்து கொஞ்சம் சரிவாக வர்ற மாதிரி அந்த லீஃப் மாதிரி கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம அதை ஓட்டிகிட்டே வர்றோம். இது மாதிரி அந்த கன் க்ளூ அப்ளை பண்ணலாம், இல்லைனா ஃபெவிக்விக் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபுல்லாக இதே மாதிரி ஓட்டிட்டோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக இனிமேல் ஸ்ட்ரைட்டாக அப்படியே இப்போ அந்த கம்பியும் அந்த ஃபோம் ஷீட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கன் க்ளூ வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அது செட் ஆகிக்கிறோம். ஒரு லீஃபோட இன்னொரு லீஃபு டச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கம்பியோடு அந்த ஃபோம் சேர்கிற இடத்துல மட்டும் நம்ம அந்த கன் க்ளூ கொடுத்து நம்ம ஒட்டி விட்டால் போதும். இப்போ ஃபுல்லாக இதே மாதிரியே நம்ம ஒட்டி முடிச்சிடுறோம் பாருங்கள். இப்போ இதை லீஃப் மாதிரி வேணுங்கிறதுக்காக வேண்டி கீழேருந்து அப்படி சரிவாக லீஃப் மாதிரி அப்படி மேலே கொண்டு போகிறேன். நான் அப்படியே கட் பண்ணிகிட்டே போகிறேன் பாருங்கள். இப்போ ஃபுல்லாக இது மாதிரியே கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சாப்ஸ்டிக் ஒன்று எடுத்திருக்கேன் பாருங்கள். அதை வச்சு இது மாதிரி சென்டரில் ஒரு கோடு மாதிரி அப்படியே இழுத்து விட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு லீஃப் டெக்ஸ்சருக்கே அது கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை ரெட்டையாக பிடிச்சி அப்படியே அந்த கார்னர்லாம் அப்படி கர்விங் பண்ணி விடுறேன் பாருங்கள். அப்படியே ஒரு வி கட்டிங் போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் லீஃப் மாதிரி இன்னும் அசலாக கிடைக்கும். அப்படியே ஃபுல்லாக இதே மாதிரியே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். சும்மா இது ஒரு பெரிய லீஃப் வச்சுட்டு ஒரு பூ வச்சா கூட அழகாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.